ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது தேன் போன்ற சுவையில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. மீன் குழம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள். வெண்டைக்காய் வந்து ரெண்டு டைம் நல்லா அலசிட்டு ஒரு டவலில் நல்லா தொடச்சிடணுங்க. தொடச்சிட்டு கட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம வதக்குவோம் இல்லைங்களா, அப்போ வந்து பிசு பிசுன்னு இல்லாமல் ஈரப்பதமாக இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும். தக்காளி வந்து நாட்டு தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஒரு பெரிய லெமன், இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸில் ஒரு 4 பேருக்கு நான் புளிக்குழம்பு வைக்கிறேன். இதிலேயே வந்து புளி வந்து வெந்நீரில் ஊற போட்டிருக்கேங்க. வெந்நீரில் ஊற போட்டால் தான் சுத்தமாக நல்லா புளி தண்ணி எல்லாமே வரும். இதிலேயே குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுட்டேன். பாருங்கள், இந்த ஸ்பூனில் மல்லித்தூள் 3 ஸ்பூன் வச்சுருக்கிறேங்க. தனி மிளகாய்த்தூள், தனி மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் வச்சுக்கிட்டேன். இந்த பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், மஞ்சள் தூள் கொஞ்சம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்க்க மாட்டேங்க. அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். அது எனக்கு பிடிக்காது. இது வந்து உருளைக்கிழங்கு வந்து பொடி மாஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். புளிக்குழம்பு வச்சு உருளைக்கிழங்கு பொடி மாசுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சமையலை ஆரம்பிக்க போகிறோம். வெண்டைக்காயிலங்க ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்ல ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் கிட்ட சுருள வதக்கணுங்க. அதுக்கு பிறகு நம்ம குழம்புல போடணும். எவ்வளோ வெண்டைக்காய் இருந்தது, கொஞ்சமாக இருக்குது. சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிட்ட வதக்கணுங்க. கொஞ்சமாக போயிடுச்சு பாருங்களேன். இதுக்கு பிறகு நம்ம குழம்பு கொதிச்ச உடனே தான் வெண்டைக்காயை போடணும். இது வந்து அரிசி 2வது தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நான் வந்து குழம்பு புளி வந்து கரைச்சி வச்சுப்பேன். குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதாவது சாம்பார், புளிக்குழம்பு, மீன் குழம்பு, இந்த குருமா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு சிக்கன் குழம்பு, நண்டு குழம்புக்கெல்லாம் தேவையில்லை. முட்டை குழம்புக்கெல்லாம் எல்லாத்துக்குமே இந்த அரிசி தண்ணி வந்து யூஸ் பண்ணி. செகண்ட் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. வெந்தயம் போட்டுக்கலாம். கருகு விட்டுறாதீங்க. செவந்த உடனே கொஞ்சமாக போட்டுக்கோங்க வெந்தயம், இல்லைன்னா கசப்படிக்குங்க. இது செவந்த உடனே சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும். வதக்கியாச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தனி மிளகாய்த்தூள், தனி மல்லித்தூள், மஞ்சள் தூள், இதை 3 போட்டு ஒரு 2 செகண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் மிளகா காரல் வடை இல்லாமல் இருக்கும். இப்போ புளி கரைச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். இதிலே உப்பு போட்டாச்சுங்க. நம்ம குழம்புக்கு தேவையானது புளியிலே போட்டணும். அப்போ தான் வந்து புளிப்பு தனியாக உப்பு தனியாக தெரியாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லாயிருக்கும். புளியிலே எப்போவுமே போடணும். மீன் குழம்பு புளிக்குழம்புக்கு மட்டும் சொல்கிறேன். இந்த புளி தண்ணி மூடாமல் நல்லா கொதிக்கட்டுங்க. மூடி வச்சுட்டு நம்ம திறந்து காய்கறி போட்டோம்னா மிளகா காரல் வடை அடிக்கும். அதனால் இப்படியே கொதிச்ச உடனே வெண்டைக்காய் போட்டுட்டு அப்புறம் மூடி வச்சு வேக விடலாம். ஒரு ஜோக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் சொல்கிற கேளுங்க. சனிக்கிழமை அன்றைக்கி மத்தியானம் லைவ் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு 1000 பேர்கிட்ட வந்து லைவில் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரியாது. லைக் போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். என்ன ஆகிடுச்சிங்க, லைவ் ஓடிட்டுருக்கு. 1.5 மணி நேரம் தான் ஆச்சு. நான் வந்து ஃபோனில் சார்ஜ் பார்க்கலைங்க. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை யூடியூப் வந்து அந்த லைவை வந்து எடுத்துக்கிச்சு. நான் கட் பண்ணவே இல்லை, லைவ் முடிக்கவே இல்லை. அதுவாக எடுத்துக்கிட்டு ஒரு 1000 பேர்கிட்ட காட்டுனுச்சுங்க. அப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு எனக்கு. அதனால் சார்ஜ் பார்த்துக்கோங்க. சார்ஜ் இருக்கா என்னன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் லைவ் போடுங்க. ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டு. இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி ஆகுதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம வதக்கின வெண்டைக்காயை இதில் போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கிற வேண்டியதுதான். இது நல்லா கொதி வரட்டுங்க. இது வெண்டைக்காய் நல்லா வெந்து வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இந்த புளிக்குழம்புக்கு தேங்காய் பாருங்கள். இந்த குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி வச்சுருக்கிறேன். இதில் எதுவும் போடக்கூடாது. இதை நல்லா நைஸாக அரைச்சி குழம்புல ஊற்றிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணுங்க. அப்போ தான் அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகும். அவ்வளோதாங்க, இதுக்கு உள்ளது முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இது நல்லா கொதி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். தேங்காய் ஊற்றி 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு, இந்த குழம்புக்கு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் செஞ்சு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குங்க. மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. பாருங்கள், புளிக்குழம்பு, வெண்டைக்காய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு பொடி மாசு, அப்பளம், சூடான சாதம், அப்படியே ஆவி பறக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. தேங்க்யூ.